இதுதான் சொன்னாரு, தம்பி போடா நெஞ்ச நிமித்துட்டு போ, ஒரு கிலோ மாட்டுக்கறி வாங்கி தின்னு, ஜிம்முக்கு போ, விளையாடு அப்படின்னு பைத்தியக்கார மணிக்கு குடி போயதில் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுறான். இப்போ போய் மாடை கட்டி பிடிச்சி, என்ன நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, கவலைப்படாத, உனக்காண்டி நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் மாடை வச்சுக்கிட்டு இருக்கான். எங்க போயிட்டு ஏதாவது ஒரு சாதியை ஒழிச்சிட்டாரு அவர், இந்த மாதிரி சாதி ஒழிச்சிட்டாரு, இன்னைக்கு அவரால் இன்னைக்கு சாதியெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, நான் அவரை ஏற்றுக்கிட்டேன். தனித்தொகுதி மிக கொடிய விஷம். ஒரு நாட்டில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, 40 வருஷமா ஒரு தொகுதியை தனித்தொகுதியாக வச்சிருக்காங்க. அதில் பிறந்தவன், அந்த தொகுதியில் பிறந்தவன், தான் பிறந்த தொகுதியில் 40 வருஷமா தேர்தலில் நிற்க முடியலன்னா அவன் இனிமேல் ஓட்டு வச்சாலுமே எல்லாரும் மோடி தான் போடுவாங்களோ, பிஜேபி தான் போடுவாங்களோ, இந்த நாட்டில் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறது தான் காங்கிரஸோட வேலை. வெளிநாடுகள்ல இருந்து இப்போ வெளிநாடுகளை சந்திக்கிறது போகிறது, எப்படி இந்தியாவில் தனக்கு சாதகமான ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உலக நாட்டில் ஒரு சில நாடுகள் நினைக்கி புரியுது உங்களுக்கு. அவர்கள் பேச்சை கேட்கணும். உண்மையிலே நாடு நல்லா இருக்குன்னா ராகுல் காந்தியெல்லாம் விட்டு கொடுத்து போயிடணும். நாட்டு மக்கள் மீது பற்று இருந்துச்சு, பாசம் இருந்துச்சுன்னு வைங்களேன். சீமானோட அஜெண்டா நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. சீமானுக்கு எந்த காரணத்தை கொண்டு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆயிடக்கூடாது, அந்த கட்சியை சேர்ந்தவனும் ஆயிடக்கூடாது. தமிழ் பற்று, தமிழ்நாட்டில் தமிழ் பற்று உள்ளவனை பூரா நீ எடுத்துரு. தமிழ் பேசி பேசி நீ எடுத்து எலெக்ஷனில் நின்று நீ தனியாகவே நின்று அந்த ஓட்டை பூரா வேஸ்ட் பண்ணிடு. மற்றபடி திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குறவன், தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறவங்களா. தீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, தூத்துக்குடியின் மண்ணின் மைந்தன், பிஎம்டி அறக்கட்டளையுடைய தலைவர் கேன் இசைக்கராஜா அவர்கள் இன்னைக்கு நம்மோட நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல கேள்விகள் இருக்கு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இயற்கையெல்லாம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு மாதிரி தெரியும். நல்லா போயிட்டு இருக்கு. பெரியார் பூமி தொடர்ந்து திமுகவும் சரி, திராவிட கட்சிகள் எல்லாமே பெரியார் பூமின்னு சொல்றாங்க. இந்த பெரியார் பூமியில நீங்க ஒரு ஜாதி அமைப்பா வச்சிருக்கிறது சரி நீங்க நினைக்கிறீங்களா? பெரியார் பொறுத்தளவுல, ஈவேரா இருக்கார்ல, அவரை பொறுத்தளவுல ஏதாவது ஒரு சாதியை ஒழிச்சிட்டாரு அவர், இந்த மாதிரி சாதி ஒழிச்சிட்டாரு, இன்னைக்கு அவரால் இன்னைக்கு சாதியெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, நான் அவரை ஏற்றுக்கிட்டேன். பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறதே அவரு போராட்டத்துக்கு போறதுன்னு இல்லைன்னு சொல்றாங்க. கிடையாது. அதெல்லாம் இருந்தால் அந்த சட்டம் எப்போ வந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சது 1972 67 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சாதி பேரை முன்னாடி போட்டால் அரசு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாங்க. அவர் அரசாணை வந்துச்சு, புரியுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் எடுத்தாங்க. அரசு உத்தியோகத்துக்கு போகணும்னா சமுதாயத்தோட பேரை முன்னாடி போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அப்போ சரி ரைட்டு, தேவரை போட்டக்கூடாது, தேவரை போடக்கூடாது, தேவேந்திர போடக்கூடாது, நாடாறு போடக்கூடாது, கோனாறு போடக்கூடாது, புரியுது அவங்களுக்கு, தமிழ் சாதிகள் போடக்கூடாது. அப்போ எல்லா இன்னைக்கு மேனகா ரெட்டி, அப்புறம் நாயுடு, இப்படி எல்லா நடிகையும் போட்டுக்கிட்டுதாங்க, எல்லா அரசியல்வாதியும் போட்டுக்கிட்டுதாங்க. அதை பேரை வேற சொல்லி போடுறாங்க. ஏன் இப்போ குடியரசு துணைத் தலைவர் காங்கிரஸ் இதில் வேலை, அதாவது காங்கிரஸ் சார்பில் நின்னார, அவர் பேர் என்ன பேர்? முன்னாடி ரெட்டி தானே வந்துச்சு. அந்த ரெட்டியோட சேர்த்து தானே தமிழ்நாடு முதலமைச்சரே அறிவிச்சார, இவங்களே அறிவிச்சாங்க. பெரியாரிஸ்ட்டே சொன்னிச்சே, இந்த ரெட்டிக்கு என்ன இருக்கு, இந்த ரெட்டிக்கு அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, சொல்லலையா? அது எப்படி, அது மட்டும் எப்படி சாதி எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். மதர் ஸ்டேட்டுக்காரனை சாதியை எடுக்க சொல்லி இவங்களை சொல்லுங்க பார்ப்போம். நீ உன் பேருக்கு முன்னாடி சாதி போடக்கூடாது. அப்போ சொந்த சாதி தமிழ் மண்ணில் அவன் சாதியை முன்னாடி போட்டாதாங்க அடையாளம் தெரியும், புரியுதா உங்களுக்கு. அவனை தேவமாறு அப்படின்னா ரைட், இவன் தேவமாறு, அவன் தேவர் போட்டால் அப்போ இவனுடைய குணம் என்ன, குணாதிசயம் என்ன, சாதியை பார்த்து கண்டுபிடிப்பாங்க இவன் எப்படி கேரக்டர் என்ன இதுன்னு. அப்போ நாடாரா, தேவேந்திரரா, கோணாரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியும். சமுதாயத்தின் பேரை போட்டால் தான் அவன் தமிழன், புரியுதா உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம பேசணும்னு இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட்டியலின மக்கள் நாங்கள் எங்களுடைய ஜாதி பேரை போட முடியலன்னு சொல்றாங்க. ஏன் போட முடியல? எங்க பிறந்த சாதியை, பிறந்த சமுதாயத்தின் பெயரை ஒருத்தர் முன்னாடி போடணுங்க. யாராவது அதை இழிவா, அவங்க ஏன் அதை இழிவா நினைக்காங்கிற? யாருமே அதை நினைக்கலைங்க. அவங்கள இழிவாவோ ஏங்க, முன்னோர்கள் ஒரு காலத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், புரியுதா உங்களுக்கு, எப்படினாலும் இது பண்ணிக்கலாம். இந்த தலைமுறை யாருமே அப்படி நினைக்கல, புரியுதா உங்களுக்கு. தாழ்த்தப்பட்டவன் சொல்லி என்னைக்காவது எந்த சமுதாய தலைவராவது யாராவது ஒருத்தன் பேசுறானா? பேச மாட்டான், புரியுதா உங்களுக்கு. நீங்கள் அரசியல் கட்சிக்காரன் தான் பேசுவான்.
தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அதை பண்ணோம், தாழ்த்தப்பட்டவர்களை இதை பண்ணோம். அவனை கேட்கவே மாட்டான். நான் ஏதாவது வாய் தவறி தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லிட்டு வைங்களா, ஏய் இசைக்கராஜா பேசிட்டான், நம்மளை தாழ்த்தப்பட்டவன்ட்டான் அப்படி இப்படிமா. இவன் அவனை கேட்க துப்பு இருக்காது. இப்படிதான் உங்களுக்கு நாளைக்கு இவனுக்கு ஒரு ஆபத்து, ஒரு மழை, வெள்ளம், புயல் எது வந்தாலும் நாளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல. சொல்லுங்க, அதுல சாதி பார்க்கல. பசின்னு வந்தவன்ட்ட சாதி பார்க்கலையே, கஷ்டம்னு வந்தவங்க சாதி பார்க்கலையே, படிப்புன்னு வந்தவங்ககிட்ட சாதி பார்க்கலையே. எல்லாத்தையும் நாங்கள் பிஎம்டிலேருந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்போ எங்களை விதாண்டவதாமல் எங்கள் சமூகத்தை ஒழிக்கணும். இவங்களை நிம்மி சமூக வலைதளங்களில் அந்த சமூக வலைதளங்களில் அவங்களுடைய பதிவுகளை பார்த்தாலே தெரியும், பிற சமுதாய மக்கள் அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எடுத்துக்காட்டு சொல்லுவேன், முக்குளத்தூர்னா முத்துராமலிங்க தேவரை வந்து தனக்கு ஒரு தலைவராக எடுத்து முன்கூட்டி அவங்க எல்லாமே செய்கிறாங்க. இப்போ நாயுடு வந்து கட்டபொம்மன் ப்ளஸ் திருமலை நாயக்கர், வெள்ளாளர் வந்து அவருக்கான அந்த வாவுசி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதியுமே அவர்களுக்கு அந்த சமுதாய முத்துராமலிங்கத்தேவர் உண்மையில முத்துராமலிங்கத்தேவர் வேவூசி எல்லாம் இந்தியாவே கொண்டாடுறோம். அதை வந்து அந்த தலைவர் அந்த சமுதாயத்தில் கொண்டாடுறதுனால மற்ற சமுதாயத்தினர் வந்து இவங்க நமக்கான தலைவர்னு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் ஒன்று உருவாகுது இல்லை, அதை எப்படி உடைக்க முடியும்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தை வந்து ஒவ்வொரு குறுகிய மனப்பான்மை வந்து அப்படி நினைக்காங்க. முத்துராமலிங்கத்தேவர் வந்து குரு பூஜையில் அனைத்து சமூக மக்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. தேவேந்திரகுல மக்களும் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம், பண்ணுறாங்க. இப்படிதான் உங்களுக்கு இப்போ வந்து வேளாளர் மக்களும் வந்துக்கிட்டாங்க. உள்ள மாதிரி எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா சமூக மக்களும் வராங்க. அதே மாதிரி வேவூசியோட பிறந்தநாள், குரு பூஜை விழாவில், அவருடைய விழாவில், ஜெயந்தி விழாவில் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. நாங்கள் அதெல்லாம் வந்து இதாக வந்து நினைக்க மாட்டோம். அவங்க தான் குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் வந்து அந்த பிரிவினை ஏற்படுத்தி இப்படிதான் உங்களுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்தி தேவேந்திர குல வேளாளர் தலைவர்களும் ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்தநாளில் போய் கலந்துக்கிறது, பிறந்தநாள் பெரிய அளவில் போய் கலந்துக்கிறது இல்லை. அதைத்தான் சொல்கிறேன். மனம் எல்லாருமே சும்மா சமூக நீதி பேசணுங்க, சமூக நீதின்னு சொல்லி சும்மா பேசணுங்க. அவன் எவனுமே போக மாட்டான். அவன் சாதியை தான் அவன் இது பண்ணுவான். அப்படிதான் உங்களுக்கு இப்போ வேவூசியை இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேவூசியை பெரிய லெவலில் அரசாங்கம் வந்து கொண்டாடுறதுக்கு முன்னுவர மாட்டாங்க. இப்போ அந்த சமூக மக்களுடைய எழுச்சி, ஒவ்வொரு போராளிகள் இந்த சமூகத்தில் உருவாயிட்டாங்க. பிள்ளைமார் சமயத்தில், வெள்ளாளர் சமயத்தில் வந்து இப்போ போராளிகள் உருவாகி அவங்க சமூகத்தை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு அவங்க கொண்டாடும் பொழுது கரெக்டாக ஆகா ஓட்டு போயிடுவோம். உண்மையிலேங்க அதாவது எப்படின்னா வேவூசிக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கு வந்து இந்தியா கடமைப்பட்டிருக்கு. இப்படிதான் உங்களுக்கு பாரதம் கடமைப்பட்டிருக்கு. இப்படிதான் உங்களுக்கு. அதனால தான் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வேவூசி அவருடைய பெயரை சூட்டணுங்க தான் எங்களுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தூர் கோரிக்கை. இப்படிதான் உங்களுக்கு வேவூசியோட பெயரை அதை சூட்டி அவருக்கு வந்து மகுடம் சூட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்போ முத்துராமலிங்கத்தேவர் இவங்க 2 பேருமே, முத்துராமலிங்கத்தேவரும் வேவூசி இவங்கெல்லாம் வந்து முழுக்க எந்த சுயநலம் இல்லாமல் இந்தியாவுக்காண்டியும் இந்தியனுக்காண்டி தான் உழைச்சாங்க. இப்படிதான் உங்களுக்கு தமிழுக்காண்டி தான் உழைச்சாங்க, அந்த நாட்டுக்காண்டி உழைச்சாங்க. அவங்கள சாதி தலைவரை ஆக்குனது இவனுங்க. தனித்தொகுதிகள் அதாவது என்னன்னா, நான் வந்து சமத்துவம் போகிறேன், சமூக நீதி பேச போகிறேன் அப்படின்னு சொல்றதுல பயம் இல்லாமல் தனித்தொகுதியில் நிற்காம பொது தொகுதியில் வந்து நிற்க வேண்டியதானே? பொது தொகுதியில் நிற்க வேண்டியதானே? என்ன ஒரு மாதிரியா வந்து இவ்வளோ பேச்சு, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை என்ன பேச்சுங்கிற கேட்க. ஒரு சாதியோட பேரை திருடுற, அதை பற்றி நீ பேசுகிற, சொல்லுற, வைக்கிற. நாங்கள் தான் ஆண்டன்னு சொல்கிறேன். உனக்கு ஏன் வந்து தனித்தொகுதி? நீ தனியாக வந்துட வேண்டியதானேங்கிற. பொது தொகுதி நில்லு, நாங்கள் நிற்க மாட்டாயா, தனித்தொகுதியில் நிற்க மாட்டேன், தொகுதி வேண்டாயா அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. இப்படிதான் உங்களுக்கு எல்லாம் ஒரு நாடகம் ஆடுறாங்க. அந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. நாங்களும் அது நாடகங்கிறது எங்களுக்கு தெரியுது. அதனால் அதுக்கேற்ற நம்ம அந்த தனித்தொகுதியில் பூரா தூக்கணும். தனித்தொகுதி மிக கொடிய விஷம். ஒரு நாட்டில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 40 வருஷமாக ஒரு தொகுதியை தனித்தொகுதியாக வச்சுருக்காங்க. அதில் பிறந்தவன், அந்த தொகுதியில் பிறந்தவன், தான் பிறந்த தொகுதியில் 40 வருஷமாக தேர்தலில் நிற்க முடியலன்னா அவன் இந்திய குடிமகனா? அவன் இந்திய குடிமகன், ஒரு இந்திய குடிமகன் சொல்லி அவன் எப்படி நிரூபிப்பான்? தான் பிறந்த மண்ணில், தான் பிறந்த தொகுதியில் ஒருத்தன் தேர்தலில் போட்டியிட முடியல அப்படின்னா, ஒரு பிள்ளைமாரோ, செட்டியாரோ, கோணாரோ, நாடாரோ, முதலியாரோ, இப்படி இந்த சாதிகள், வன்னியரோ, கவுண்டரோ, இவங்கெல்லாம் தேர்தலில் 40 வருஷம் நிற்க முடியலன்னா அவன் இந்தியனா? இது ஒரு சட்டமா? இந்த சட்டத்தை இயக்கிட்டாங்க, இந்த சட்டத்தை அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் என்னங்க? இது ஒரு மனுஷன் கோவருமா வராதா? இது சட்டமாங்க? 40 வருஷமா ஒருத்தன் தேர்தலில் நிற்க முடியலங்க. இந்த சங்கரன் கோயிலுக்கு, வாசுதேவநல்லூர் இருக்கு, எத்தனை பிள்ளைமாரு, செட்டியார், கோணாரு, அத்தனை சாதி இருக்குங்க. வந்து தேர்தலில் நிற்க முடியல.
இன்னைக்கு 40 வருஷமா நிக்க வைக்க முடியல தேர்தலில். 18 வயசுல தான் ஒருத்தருக்கு ஓட்டு வங்கி வரும். அப்போ 58 60 வயசாச்சு, அவ்வளோதானே. முடிஞ்சிருச்சு. அப்போ சாகு தண்டி ஒருத்தன் தன்னுடைய தொகுதியில் வேட்பாளராக தேர்தலில் நிற்க முடியலன்னா அவன் ஒரு இந்திய குடிமகனா? அப்போ இது என்ன சட்டம்? அப்போ அரசாங்கமாக எடுக்க வேண்டாம், ஓட்டு வங்கி பயப்படவா செய்வாங்க? ஏங்க, நாட்டை ஆள்ற மண்ணை அரசம் பயப்படக்கூடாதுங்க. நமக்கு ஓட்டு வங்கி விழாது அப்படின்னு சொல்லி பயப்பட. அப்படி பயம் வந்துட்டாலே எல்லாத்துலேயும் தப்பு நடக்குங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லா விஷயத்துலையும் தப்பு நடக்கும். மெஜாரிட்டி மக்கள் யார் இருக்காங்களோ அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நான் கண்டுக்கிட மாட்டேன் அப்படின்னா புரியுதுல? அதான் அப்போ நாடு நாசமாக போயிடும். அதனால் தனித்தொகுதிங்கிறது மோசமான ஒரு கொடிய நோய், விஷம். அதை உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி மனுக்கள்லாம் அனுப்பி வச்சிருக்கேன், ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன். அது சம்பந்தமான போராட்டங்கள் விரைவில் நடத்துவோம். ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் இடையில வந்து அந்த பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்து அந்த அக்னிபாத்ங்கிற திட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறோமா, நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியும்? அக்னிபாத் திட்டத்தை பொறுத்தளவில் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் இன்னைக்கு வந்து 13 வயசுலேயே தப்பு பண்ண ஆரம்பிச்சிருந்தான். நிறைய வந்து குழந்தைகள், நிறைய சிறார்கள் 13 வயசு 14 வயசுல தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லா பக்கமும் சேர்க்க சரியில்லாமல் இன்னைக்கு வந்து சொல்யூஷன், அப்புறம் வந்து கஞ்சா, அதுக்கப்புறம் வந்து மதுக்கு அடிமையாகி, அப்புறம் ரோட்டில் செயின் பறிப்பு, இப்படி நிறைய இளைஞர்கள் நாசமாக போயிட்டான். அப்படிதான் உங்களுக்கு. அப்போ இந்த இளைஞர்கள் வம்பா பேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அக்னிபாத் திட்டத்தில் இன்னைக்கு இளைஞர்கள் சேர்ந்து இன்னைக்கு நல்லாயிட்டான்ல. பிள்ளைகள் சரியாகுதா? அவன் வீரனா வாரானா, விளையாடுறானா, அவன் வந்து நாட்டுக்காண்டி வந்து துப்பாக்கி பிடிக்கானா, அவன் இன்னைக்கு நல்லா இருக்கானா, அதில் மாதம் 20,000 25,000 சம்பளம் வருதா, அவன் யார் அக்னிபாத் வீரன் அப்படிங்கிற ஒரு பெருமையாக சொல்கிறானா? இதை எல்லாரும் இந்தியனா பிறந்தவன் பாராட்டணும் வேண்டாமா? ஒவ்வொரு தகப்பனும் பாராட்டுறாங்க, ஒவ்வொரு கிராமமும் பாராட்டுது. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அரசு வேலைகளிலுமே முன்னுரிமை இருக்கு. அவன் அக்னிபாத்தில் போய் அவன் வந்து ட்ரைனிங் பண்ணவன். அப்போ அவனோட ஜென்ரேஷனே மாறிடுங்களாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் அக்னிபாத்துக்கு உண்மையிலே மனிதனாக இருக்கிறவன், இந்தியனாக இருக்கிறவன் அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும். பிரதமர் மோடி அவருடைய கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 11-12 வருஷம் ஆட்சிக்காலம் அவர் ஆட்சிக்கு வந்து ஆச்சு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே ஒரு இந்திய மண்ணில் நான் வந்து பிறந்ததுக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு ஒரு பாக்கியம், நான் இந்தியனாக பிறந்ததுக்கு. புரியுது அவங்களுக்கு? அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தாலும் நான் இந்தியனாக தான் பிறக்கணும், அதுவும் தமிழனாக பிறக்கணுங்கிறதுலாம் என்னோட மிகப்பெரிய ஒரு எண்ணம், ஆசை இருக்குது. இப்படிதான் உங்களுக்கு. அப்பேற்பட்ட இந்த நாடு நாசமாக போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கவலைப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பிரதமர் மோடி வந்ததுலேருந்து உண்மையிலே, அதாவது பிஜேபி எனக்கு பிடிக்கலன்னா இல்லை, இப்படிதான் உங்களுக்கு. அதுலேயும் ஒரு சில நிறைய முள்ள மாதிரி முடிச்சிருக்கி நாட்டை நாசம் பண்ணுறவன், இதெல்லாம் அதுலேயும் நிறைய பேர் போய் கிடக்கிறான். இப்படிதான் உங்களுக்கு. அதெல்லாம் அவங்க களை எடுப்பாங்களோ களை எடுக்க மாட்டாங்கன்னு தெரியாது. நாடு பட்டு இருக்காது அவனுக்கு, நாட்டு தேசப்பட்டு இருக்காது. அவன்லாம் அதில் போய் இருந்துக்கிட்டு ஆப்படிப்பான். அந்த கட்சியை எப்படி அழிக்கின்றிருப்பான் பார்த்துக்கோங்க. இப்படிதான் உங்களுக்கு. அதெல்லாம் அவன் பார்க்காம தெரியாது. என்னையை பொறுத்தளவுல மத்தியில் மோடியோட ஆட்சி மிக சிறப்பான முறையில் இன்னைக்கு இருக்கு. உலக நாட்டில் இன்னைக்கு தலை நிமிர்ந்து இன்னைக்கு இந்தியா இருக்கு. உலக நாடுகளே இன்னைக்கு வந்து அந்த பேசாமல் வாய்ச்சவடல் பண்ணாமல் எல்லா காரியத்தையும் இன்னைக்கு வந்து பண்ணுறாரா. இன்னைக்கு ரஷ்யாவிலேருந்து, இஸ்ரேலிருந்து, இன்னைக்கு எந்த நாடாக இருந்து எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவோட நட்புறவு இன்னைக்கு பாராட்டுங்க. நேபாளத்தில் புரட்சி ஏற்பட்டு மக்கள் அடித்து ஓட விட்டாங்க பாருங்க. யாரை ஓட விட்டாங்கன்னு தெரியுமில்ல? இந்த தமிழ்நாடு பூரா மாமா வேலை பார்க்கறதுக்கு நான் ஆஃபீஸை திறந்து வைக்கேன், காதலிச்சவன் பூரா அங்கே வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த கட்சி உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியை தான் அங்கே ஓட விட்டாங்க. அடிச்சு ரோட்டில் தூக்கி போட்டான். இப்படிதான் உங்களுக்கு. தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டான். அவனே ஒட்டுமொத்த நேபாளி மக்களும் என்ன சொல்கிறாங்க, இந்தியா மாதிரி ஒரு பிரதமர் எங்களுக்கு வேணும், மோடி மாதிரி எங்களுக்கு ஒரு பிரதமர் எங்களை கட்டமைக்கணும், நான் அப்படி ஆசைப்படுறான். இப்படிதான் உங்களுக்கு. இங்கே உள்ள துரோகிகள் இருக்கானே, இவனுக்கெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் விடணும். இவனெல்லாம் அங்கே ஆப்கானிஸ்தானு அந்த மாதிரி மக்கள் அங்கே யாராவது நிம்மதியாக இருக்காங்களா, காசா, அங்கெல்லாம் இவங்களை கொண்டு விட்டுற வேண்டியதான். நாட்டுக்கு உள்நாட்டில் இருந்துக்கிட்டு, உள்நாட்டில் சட்டையை போட்டுட்டு, உள்நாட்டுடைய வந்து ஆமாம் உணவை தின்னுக்கிட்டு இவனு இந்தியாவுக்கு எதிராகவே பேசுகிறான் பாருங்க. இந்தியாவுக்கு ஏங்க 1000 இருக்கட்டுங்க, 1000 வச்சுக்க, நம்ம நாட்டோட பிரதமர் நம்ம விட்டு விடக்கூடாது. இப்படிதான் உங்களுக்கு. பிரதமர் அதாவது எப்படின்னா, நான் வந்து ஸ்டாலின் அவர்களை பாராட்டுவேன். எந்த வகையில் பாராட்டுவோம்னா, செந்தூர் ஆப்ரேஷன், இந்த பகல்காமில் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டுட்டான் அப்படின்னு உடனே இந்த நாட்டோட மன்னனுக்கு, நான் மக்களை கொண்டுட்டாங்கன்னு துடிப்பு வந்து அந்த நாட்டோட மன்னனுக்கு இருக்கணும். அது இருந்துச்சா பிரதமருக்கு? கமடவுடைய கொல்லாம் விட மாட்டாடா அப்படின்னு சொல்லி கொன்னாரா, அடிச்சு கொன்னாரா?
இந்தியாவில் எந்த முதலமைச்சருமே அதுக்கு வந்து பெரிய லெவலில் ஆதரவு தெரிவித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊர்வலம் நடத்தினார் ஆதரவு தெரிவிச்சு. இப்படிதான் அவங்களுக்கு அவருக்குமே மோடியை பிடிக்கும், வேற வழி இல்லை. மோடியை பிடிக்கும்னு அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன். ஐயோ இப்போ நாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா குறிப்பிட்ட ஒரு சில மதத்தை சேர்ந்தவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அவர் நினைக்காரு எப்படியாவது நம்ம முதலமைச்சர் ஆயிடணும், நம்ம முதலமைச்சர் இருக்கணும். நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காரு, நடைமுறைப்படுத்திருக்காரு. சரி இது தொடரணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பண்ணியிருந்தாரு, அப்போ இதை பற்றி பேசல. ஆனால் அவருக்கு மன சந்தோஷம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ எம்பி இருக்குங்க, எவ்வளோ எம்பி இருக்காங்க. ஏன் கருணாநிதி அவர்களுடைய மகளை கனிமொழியை ஏன் நியமிக்கணும்? உலக நாட்டில் பூரா நீப்பி சொல்லிட்டுவாமா, நம்ம நாட்டோட அந்த போரை பற்றி சொல்லிட்டுவாமா அப்படின்னு சொன்னோன்னா இந்த அம்மா அங்கே போய் எப்படி பேச்சு தெரியுங்களா, எப்படி பேச்சு தெரியுங்களா, இந்தியாவுடைய அந்த உணர்வை வந்து அங்கே போய் அங்கே போய் பிரதிபலிச்சுட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து இங்கே பிளேட்டை விட்டு இறங்கணும்னா அப்படி நம்ம டக்குனு இப்படி மாறிக்கிடணும். ஏன்னா வேறு வழியில் இல்லை, ஏன்னா இன்னும் ஓட்டு போட மாட்டான். இப்படிதான் அவங்களுக்கு வாக்குவங்கி வச்சு மிரட்டுறான் முதல்வரே, நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். அப்போ முதல்வரால் நல்ல விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட முடியல, பாராட்ட முடியல. உண்மையிலே பிரதமர் மீது, மத்திய அரசின் மீது எல்லாருக்கும் இருக்க அன்பு முதலமைச்சருக்கு இருக்குது. இப்படிதான் உங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் பாரத பிரதமரை இந்தியனாக பிறந்த எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பிரதமரை இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் பார்க்க முடியாது. இது வரைக்கும் இந்தியா பார்க்கல. இப்படிதான் உங்களுக்கு காங்கிரஸ் நீங்கள் பார்த்தீங்கள ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், ராஜீவ்காந்தி ஃபோட்டோவில் யார், ராகுல் காந்தியோட ஃபோட்டோலாம் பாருங்கள், அவங்களுடைய செயல்பாடை பாருங்கள். இப்போ இந்த நாட்டில் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்த, இப்போ நாட்டில் இனிமேல் வந்து ஓட்டு வச்சாலுமே எல்லாரும் மோடி தான் போடுவாங்களோ, பிஜேபி தான் போடுவாங்களோ, இந்த நாட்டில் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறது தான் காங்கிரஸோட வேலை. வெளிநாடுகள்ல இருந்து இப்போ வெளிநாடுகளை சந்திக்கிறது போகிறது, எப்படி இந்தியாவில் தனக்கு சாதகமான ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உலக நாட்டில் ஒரு சில நாடுகள் நினைக்கி. இப்படிதான் உங்களுக்கு அவர்கள் பேச்சை கேட்கணும். உண்மையிலே நாடு நல்லா இருக்குன்னா ராகுல் காந்தியெல்லாம் விட்டு கொடுத்து போயிடணும். நாட்டு மக்கள் மீது பட்டு இருந்துச்சு, பாசம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் எல்லா மதத்தையும் நல்லா தான் வச்சுருக்காரு. மோடி வந்து எல்லா மதத்துக்கான சலுகையும் கொடுத்துருக்காரு. இப்படிதான் உங்களுக்கு அனைத்து மதங்களுக்கும் அவர் வந்து இந்தியனா எல்லாத்துக்கும் பிரதமர் அவர் தான். அதனால் அவர் எல்லாத்தையும் பிள்ளைல நினைக்காரு. அதை நான் மனசார நினைக்கிறேன். நான் அதுக்காண்டி பிஜேபிக்கு ஆதரவான, பிஜேபிக்கு இப்படி அப்படிலாம் கிடையாது. இப்படிதான் உங்களுக்கு நான் ஒரு இந்தியனா, ஒரு தமிழனா, நான் தமிழனா பிறந்தாலும், நான் வந்து தேவனா பிறந்தாலும், நான் முதல்ல ஒரு இந்தியன். இப்படிதான் உங்களுக்கு நான் ஒரு இந்தியனா சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரதமரை இனி வரலாறு சந்திக்காது. அதனால் எனக்கு மத்தியில் மோடி தான் பிரதமர் இருக்கணும்னு என்னோட தீர்க்கமான ஒரு ஆசை. மோடியை தவிர்த்துட்டு வேறு யாராவது காங்கிரஸ்லாம் இனிமேல் வரவே கூடாது மேலே. அதை தவிர்த்துட்டு யாராவது மாற்று சக்தி ஒன்று வந்துச்சுன்னா அவங்களோட செயல்பாடை நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். தற்போதைக்கு இந்த நாடு இன்னைக்கு பாதுகாப்பாக செக்யூர்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பிரதமர் மோடியோட கடினமான உழைப்பு தான். இப்படிதான் உங்களுக்கு அதை நினச்சி நான் உண்மையிலே மனசார நான் பாராட்டுறேன். அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 4.5 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 6-7 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த ஆட்சி முடிய போகிற வரைக்கும் அந்த 4.5 வருஷமான ஆட்சிங்கிறது எப்படி இருக்குது? இதில் உண்மையிலே என்னென்னா அவரால் முடிந்த அளவுக்கு பணிகளை செஞ்சுருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தை ஒரு முதல்வர் வந்து ஒரு நாட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்க மாட்டார். தான் மக்களுக்கு வந்து கொடுமை விளைவிக்கணும், நல்லா இருக்க கூட யாரும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. ஆனால் கூட இருக்கானு பற்றியெல்லாம் அங்கே இருப்பான்ல. அதாவது எப்படின்னா குறுநில மன்னர்கள், சிறுநில மன்னர்கள் மாதிரி அங்கங்கே உட்காந்துருப்பானுங்க. வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், இப்படி இவங்களால் அவருக்கு கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது. இப்படிதான் அவங்களுக்கு அதேமாதிரி காவல்துறையில் ஒரு சில அதிகாரிகளால் அவருக்கு வந்து கெட்ட பேர் இருக்குது. அவங்கள இவங்க பண்ணுற தப்புலாம் சிஎம்ஐ போய் சேருது. முதலமைச்சர் நியமிக்காரு, நீ இந்த மக்களை பார்த்துக்கப்பா, மக்களுக்கு செய்யப்பா, இதை பண்ணுப்பா, அதை பண்ணுப்பான்னு சொல்லுதாரு. செய்யணும்ல, அவர் வந்து 8 கோடி வரையும் பார்க்க முடியுமா? அதனால் மற்றபடி எல்லா விடயங்கள்லையும் அவருக்கு வந்து நல்லது தான் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் அது போக என்ன எங்கள் முக்குளத்திற்கான கோரிக்கையை இன்றைக்கி நாங்குநேரில் வந்து தொழில் பூங்கா அமைக்கணும்னு சொன்னோம். அமைச்சிருக்கு வந்து அமைக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. இன்றைக்கி வந்து சிவகங்கையில் மருதுபாண்டியர் சிலையை வச்சுருக்காரு. வாழ்க்கை அம்பலத்துக்கு சிலை கொடுத்துருக்காரு. முன்னோர்களை அதாவது எப்படின்னா முன்னோர்களை இந்த நாட்டுக்கு சுதந்திர போராட்ட வந்து தியாகிகளை அடையாளப்படுத்துறாரு. அதில் நான் நினைக்கிறேன் இப்போ வேலுநாச்சியார் வந்து செல்ல திறந்திருக்காரு சென்னையில். இதெல்லாம் நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவருடைய சிலையை சென்னையில் பொது இடத்துல, மெயினான இடத்துல மக்கள் பார்வையில் வைக்கணுங்கிறது நீண்ட கால ஒரு ஆசை, ஒரு கோரிக்கை. அவர் பிறந்த மண்ணு சங்கரன் கோவில்லையும் சிலை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதையும் முதல்வர் வந்து நிறைவேற்றி தருவார் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். தேவர் காலேஜுக்கு வந்து வாக்கு கொடுத்தாரு, இந்த காலேஜை மீட்டு தருவோன்னு சொல்லி.
கேரளா கும்பல்கிட்ட இருந்து அதே மாதிரி மீட்டு கொடுத்துருக்காரு. அதற்கு அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து இப்போ வர சொல்ல போனால் இன்னொரு 10-20 அதிகபட்சம் ஒரு மாசத்துல வந்து இவருடைய தேவர் ஜெயந்தி வரப்போகுது. போன வருஷம் தேவர் ஜெயந்திக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோடைய தலைவர் வந்து வரும்போது நீங்கள் தாக்க முற்பட்டதாகவும் அதை பற்றிய தகவல்களும் சோசியல் மீடியாவில் நிறையா வந்துச்சு. முட்டை எடுத்து அடிச்சு நாங்கள் பெருந்தன்மையாக வந்துட்டோம், நாங்கள் திருப்பி தாக்காமல் நாங்களாம் பெருந்தன்மையாக வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? வாயை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனால் ஒழுங்காக போயிட்டு வரணும். ஒரு சமுதாயத்தோட தலைவரை போய் அஞ்சலி செலுத்த போகிறவர் அங்கே போயிட்டு நாங்கள் அவங்க முக்குளத்தூர் பாண்டியர்கள் அல்ல, மறவர்கள் பாண்டியர்கள் அல்ல, நீங்கள் தான் பாண்டியர் அப்படின்னு சொல்லி கேடு வேலை. தென் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இப்படிதான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனை வருவதற்கும் சாதிய சிந்தனை இன்னைக்கு ஒருத்தனுக்கு வருது அப்படின்னா அது முழு காரணம் சீமானு தான். 15 வருஷமாக அந்த நபர் இதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு, யாருமே கவனிக்கலை. இப்படிதான் உங்களுக்கு ஒருத்தன் புத்தகம் எழுதுறான், அந்த புத்தகத்துக்கு வந்து வரவேற்பு இந்த ஆள் எழுதிக்கிறான் 12 அதில் எல்லா சமுதாயத்தையும் அசிங்கமாக வந்து எழுதியிருக்கானுங்க. இந்த சீமான ஆதரவு கொடுத்துருக்காரு. அப்போ போற இடமெல்லாம் போய் சாதியை பத்தி உனக்கு என்ன பேச்சு, சமுதாயத்தை பத்தி நீ ஏன் பேசுற? நீ தமிழன் வந்துட்ட, ஏடா நீ தமிழன் தானே கட்சி ஆரம்பிச்ச. நாம் தமிழர் நீ சொன்னல, உலக நாட்டில் பூரா ஏமாத்தினல்ல, ஸ்ரீலங்கா மக்களை நான் காப்பாற்ற போறேன், இலங்கையில தமிழ் மக்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி இவங்க எல்லாம் போராடி தான் அங்கே செத்துப்பிட்டாங்க. தமிழ் ஈழத்தை அழிச்சது யார் தெரியுமா? இங்கே உள்ள தமிழ் அமைப்பு வச்சிருக்காங்களா, இவனு தான் அழிச்சான், வேற எவனும் அழிக்கல. இப்படிதான் உங்களுக்கு பிரபாகரன் வந்து ஒத்தேல இருந்து மோதி இருந்தார் அப்படின்னா அடிச்சு பாப்புன்னு சொல்லி இவனை நம்பாம இவனை பேச்சுவார்த்தை நடத்துவான், நம்ம வந்து பார்த்துக்கிடும் சொல்லி எதிர்த்தாக்குதல் நடத்தாம செத்து போயிட்டார். இப்படிதான் உங்களுக்கு அது காரணமே கொலகார பாவி இவனு தான். இவனை வந்து அங்கே போயிட்டு ஆமகரி தின்ன, அப்புறம் வந்து முட்டை இதுக்குள்ள ஏதோ சொன்னான, அவன் சொல்கிற பொய்யெல்லாம் உண்மையில் நிறைய பொய் சொல்கிறாங்கன்னா எனக்கு மறந்து போச்சு. PK-47 AK-74 இதெல்லாம் நான் சுட்டேன். இது அதாவதுங்க ஒரு தலைவனுக்கான தகுதி என்னென்னா பொய் சொல்கிறது தகுதி. அந்த பொய்யை அடுக்குமொழியில் சொல்லுதான் பாருங்க, உடனே அவன் போகிற கைத்தட்டு தான் மாட்டை அடித்து திங்கணும்னா. இது தான் சொன்னார், தம்பே போட்டா நெஞ்ச நிமித்துட்டு போ, ஒரு கிலோ மாட்டுக்கறி வாங்கி தின்னு, ஜிம்மு போ, விளையாடு அப்படின்னு பைத்தியக்கார மணிக்கு குடி போயதில் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறான். இப்போ போய் மாடை கட்டி பிடிச்சி, என்ன நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, கவலைப்படாத, உனக்காண்டி நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் மாடை வச்சுக்கிட்டு இருக்கான். எங்கே போயிட்டு மலைகளில் போய். அப்புறம் போகிறான் பாருங்க, அவன் கட்சியை சேர்ந்தவனே மரங்களையும் மலைகளையும் வெட்டிக்கிட்டு கிடக்கிறான். எல்லா இடத்துலையும் மண்ணு கொள்ளடிக்கிறானுங்க. இப்படிதான் நீரை காப்பாற்றுவோம், நிலத்தை காப்பாற்றுவோம், மரத்தை போய் கட்டி பிடிச்சி. அதாவது அவன் டேரக்டர் பற்றிலாம் அவன் வந்து என்ன டேரக்டர், அந்த டேரக்டர் பற்றி இன்னும் போகலை, சினிமா டேரக்டர். அப்படி போயிட்டு கேமரா எங்கே வைடா ஆடுமா வச்சுட்டு போயிட்டு அப்படியே மரத்தை போய் கட்டி பிடிச்சிட்டு, என்ன எப்படி இருக்கே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பழைய, அதாவது எப்படின்னா அந்த நம்ம ஆழ்வாரெல்லாம் பேசுவதை பற்றிலாம் அந்த மாதிரி அந்த கதையெல்லாம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அந்த மரத்தோடு பேசுகிறார். பைத்தியங்கிறதான் தான் போய் மரத்தோடு பேசுவான். இப்படிதான் உங்களுக்கு பைத்தியம் தானே. அப்போ எவ்வளவு மக்கள் பாதிக்கிற நடக்கு, மலையை உடைச்சிக்கிட்டு இருக்கிறான். இதான் நீ சொல்லிக்கிட்டே இருடா, சொல்லிட்டு பணம் வேண்டி போயிருத. தென்காசியில் கேரளாவுக்கு வந்து வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறான் ஒவ்வொன்று. நீ உன் கட்சியில் எத்தனை லட்சம் பேர் வச்சுருக்க, 8% வாக்கு வச்சுருக்கேன்னு சொல்லி ஊரை ஏமாத்ததில்ல. நீ மறிய பார்ப்போம், நான் மறிப்பேன். நான் தடுத்துருக்கேங்க, நிலத்தடி நீர் போராட்டத்துக்குலாம் நான் கைதாகிருக்கேன், என் மேலே வழக்கெல்லாம் இருக்குது. இப்படிதான் அவங்களுக்கு மண் வந்து மாசுபடக்கூடாது, எல்லா விஷயத்திலும் நாங்களும் தலையிட்டு இருக்கோம். இப்படிதான் தமிழ் பற்றோ தேசப்பற்றோ ஒருத்தன் சொல்லி வரக்கூடியது இல்லைங்க, தமிழ் பற்று எனக்கு இருக்கும். இப்படிதான் உங்களுக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிட்டாச்சுன்னா அங்கே ஒரு தமிழை நான் ஒருத்தனை அடித்தோம்னா சாதியாக பார்ப்பேன், நான் சாதியாக பார்த்துருக்கேன். இல்லை தமிழ்நாட்டுக்காரன் அடிக்காமல அப்படின்னு சொல்லி தானே போய் சண்டை போட்டிருக்கேன். சண்டை போட்டிருக்கேன் கர்நாடகாவில், நான் பெங்களூரில் இருக்கல சண்டை போட்டிருக்கேன். இப்படிதான் உங்களுக்கு தமிழ் படம் பார்க்க போன இடத்துல நம்ம தமிழனை ஆட்டோ டிரைவர்லாம் யார் கர்நாடகக்காரன் அடிக்கும் பொழுது நான் போய் தடுத்து காப்பாற்றி என் காரில் ஏற்றி கூட்டு வந்துருக்கேங்க. அப்போ எனக்கு வரலல்ல, அப்போ எனக்கு வந்து அவன் அண்ணன் சைடு இந்த சைடு நான் பார்க்கலல்ல, சொல்லுங்கள். அதெல்லாம் தமிழ்ங்கிற உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த உணர்வை மழுங்கடிக்கிறது யார் தெரியுமா? என்னோட அஜெண்டா இருந்துருமா, சீமானோட அஜெண்டா. நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க, சீமானுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆயிடக்கூடாது, அந்த கட்சியை சேர்ந்தவனும் ஆயிடக்கூடாது. தமிழ் பற்று, தமிழ்நாட்டில் தமிழ் பற்று உள்ளவனை பூரா நீ எடுத்துரு. தமிழ் பேசி நீ எடுத்து எலெக்ஷனில் நின்று நீ தனியாகவே நின்று அந்த ஓட்டை பூரா வேஸ்ட் பண்ணிடு. மற்றபடி திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குறவன், தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறவங்களா இவங்களை வச்சு நாங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டோம். இதுதான் அஜெண்டு. வயசாயிட்டு அவ்வளோதானே வைங்களேன், வயசாயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ இனிமேல் என்ன தனி அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க போகிற? இது வரைக்கும் உனக்கு வால் போஸ்ட் ஓட்டினவன், உன்னை நம்பி போராட்டம் நடத்துறவன், உன்னை நம்பி மலைக்குள்ள நின்றவன்,
இவெல்லாம் போச்சுல்ல, எல்லாருடைய அரசியல் வழக்கையும் போச்சுல்ல. நீ என்ன மண்ணை காப்பாற்றின, நீ எதை தடுத்து நிப்பாட்டின? தமிழ்நாட்டில் நான் வந்ததுக்கப்புறம் தான் தமிழுங்கிற உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழுங்கிற உணவு ஐயப்பா, அந்த உணர்வுக்கு வந்து பாரதியார் காலத்துலேருந்து இருக்குது. புரியுதா உங்களுக்கு? என்ன போராட்டம் நடத்தி ஜெயிச்சான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு படம் சீமான் தமிழ் மண்ணை காப்பாற்றினேன், நிலத்தை தடுத்தேன், நீரை தடுத்தேன், நீர் வந்து நிலத்தடி நீரை தடுத்தேன், மலையை வெட்டி கொண்டு போகிறாங்க தடுத்தேன்னு சொல்லி பேசுகிறேன். நான் பேசுவேனே, ஏய் தென்காசிலேருந்து வெட்டி கொண்டு போவாத, என் மலையை வெட்டாத, என் மண்ணை தொடாத, என் மண்ணை இது பண்ணாத கேட்டால் அதிகாரத்துக்கு வந்தோன்னு நீ உனக்கு தான் அதிகாரமே வராத, நீ வேண்டாங்கிறிய. உனக்கு அதிகாரமே இல்லை வேண்டாங்கிறதான் நீ அஜெண்டா. திமுகவை நீ பச்சையாக பேசுனிய. முத்து இறந்தார்ல, முத்து இறந்தாருன்னா யார் வீட்டில் போய் துஷ்டி கேட்கணும்? ஒரு மனுஷன் துஷ்டி கேட்க போகிறான், இறந்த துஷ்டி கேட்க போகும்போது எங்கே போகணும்? இறந்தவங்க வீட்டு தானே போகணும். நீ ஏன் போய் நேராக போய் முதல்வரை பார்த்த, ஏன் வந்து டெப்டி சிஎம் பார்த்த? அங்கே போய் நீ உட்காந்துட்டு இது அம்மா இப்படி அப்படி ஆகிப்போச்சு. நடிகை அதாவது இந்த சினிமாவில் இருக்கும் பூரா அப்படி தான் நடிப்பான் பார்த்துக்கோங்க. நமக்கு நடிக்க தெரியாது. இப்படி தான் உங்களுக்கு சினிமாவில் அப்படியே இருந்து அப்படியே இப்படி அப்படிங்க. நீ அங்கே போகலை, முத்து இருக்காருன்னா அவர் வீட்டுக்கு போய் அம்மா இந்த மாதிரி விஷயமா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி போனோம்ல. உன் கொள்கை தான் என்ன? நீ திமுகவா மானங்கிட்ட கிழிச்சே திட்டுன்னா போனேன். ஏன்னா விஜயலட்சுமி வழக்கு அங்கே வருது. டெல்லியில் விஜயலட்சுமி வழக்கு வந்த உடனே 2-3 நாளில் வந்த உடனே நேராக இங்கே போய் சரண்டர் ஆயாச்சு. இப்படிதான் உங்களுக்கு உடனே அவ பாருங்க, பேட்டியை பாருங்க. யாராவது ஒருத்தர் அந்த அமைச்சர்களை துறைமுருகன் அவர்கிட்ட அது எங்கள் அப்பா எங்கள் அப்பா எப்போதுமே அப்படின்ட்டு அந்த அமைச்சர்களை பெருமையாக சொல்லுவான். அது எங்கள் அண்ணன் என்னைக்கு என் மேலே பாசம் பண்ணி. அப்போ நீ என்ன கொள்கையை வச்சுருக்க? அப்போ நீ யாரை ஏமாத்துறதுக்கு நீ தமிழ்நாட்டில் நாம் தமிழர் நீ பண்ணுற? யாரை நீ ஏமாத்த பார்க்க? நீ போயிட்ட. அதான் சாட்டை துறைமுருகன் இந்த விஜய், அதாவது விஜய் வராப்புல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவனுடைய பித்தலாட்டுத்தனத்தை மட்டும் பாருங்கள். இதில் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இவன் பிராடுகாரன் அப்படிங்கிறது இந்த உலகமே நான் சொல்ல போகிற விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிங்க. இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். விஜய் வந்து அரசியலுக்கு வராப்புல. அப்போ ஒரு பேட்டி கேட்காங்க, ஐயா சார் நடிகர் விஜய் வராரே, என் தம்பி அரசியலுக்கு வந்தோம்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கூட ஒரு கை சேர்ந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து அவன் 100 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குற என் தம்பி, அதெல்லாம் விட்டுட்டு வரும்பொழுது மக்கள் பண்ணி பார்க்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஆள் அரசியலுக்கு உண்மையிலே வந்த உடனே பூய் தாட் பூட்டுன்னு சொல்லி இப்போ பயங்கர இப்போ அஜெண்டாவே என்ன தெரியுமில்ல, விஜய் எதுக்குது அஜெண்டாவே விஜய் எதுக்கணும். அதுக்கு தான் பண்டு இவங்களுக்கு பணம் கொடுத்ததே எது தெரியுமில்ல, இப்போ விஜய் எதுக்கணும். இன்னொன்று என்ன தெரியுமா, உலக நாட்டிலேருந்து வரக்கூடிய வருமான முறை இருந்து போச்சு. விஜய் வந்த உடனே பூரா பண்டு எங்கே பார்த்து போயிட்டு, விஜயை பார்த்து போயிட்டு. விஜயோட ஒய்ஃப் வந்து அவங்க ஸ்ரீலங்கா வந்து இலங்கை தமிழர்கள்னு சொல்லுதாங்க. என்னென்னு தெரில, அந்த அம்மா சங்கீதான்னு சொல்லி லண்டனில் இருக்காங்க. மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க உலக நாட்டில் உள்ள தமிழர்கள் தொடர்பு விஜய் இருக்கார்ல, அவருடைய மாமனாருக்கு இருக்கான். அதனால் ஃபண்டு ஃபுல்லாக என்ன ஆகி போச்சு தெரியுமா, பூரா விஜய்கிட்ட போயிட்டு. இப்போ இந்த ஆளுக்கு அங்கே உண்டியில் ஒன்றும் அனுப்பலை. வருமானம் இல்லை, ஒன்று நம்ம வருமானத்தை கெடுத்துட்டானே, நம்ம பாட்டில் சும்மனாத்துக்கு பேசிட்டு அலைஞ்சோமே அப்படின்னு சொல்லி இப்போ இவ்வளோ பிரச்சனையும் எடுத்த உடனே விஜய் பாருங்க, உண்மையிலே ஒரு மெச்சூரிட்டியான ஆளாக இருக்காரா நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இவனை கண்டுக்கிட்டே பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஐயே நம்ம ஒரே டேரக்டாக மேலே தான் பேசணும், கீழே நண்டு சுண்டுகளெல்லாம் நம்ம வந்து கண்டுக்க கூடாது. இந்த ஆள் ஏதாவது விஜய் பேட்டி கொடுக்கும்போது நம்மளை சொல்லிட மாட்டானா, இல்லைனா ஏதாவது பேசும்போது விஜய் நம்மளை பேசிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி யார், சீமான் அந்த ஆள் நம்மளோட சாக்கடமெல்லாம் கலத்துக்கு போட்டால் நம்மளை படும்பா அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த ஆள் மதிக்கிறதே கிடையாது. ஆமாம், அதாவது வந்து என்னன்னு கூட வந்து கேட்கல, அங்கே கூட்டம் கூட்டிக்கிட்டு தான் இருக்குது. இப்படி தான் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி விஜய் தமிழன் தானே, வரட்டுமே வந்து எலெக்ஷன் நிற்கட்டுமே, நீ வந்து கை கொடுத்தேன், நீ தமிழன் முதலமைச்சராக வரணும்னு நீ சொல்லுத, தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நீ சொல்லுத. அப்போ நீ யாரை தான் ஏற்றுக்கிட்ட போகிற? நீயும் வர மாட்ட, நீ வந்து யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், நீ ஒரு எம்எல்ஏ கூட ஆக மாட்டேன், நீ யாரையும் எம்எல்ஏ ஆக்க விடவும் மாட்டேன், சாகத்தண்டி நீ யாரையும் எம்எல்ஏ ஆக்க விட மாட்டேன். அது எனக்கு தெரியும், ஊருக்கும் தெரியும், உலகம் தெரியும். உன்னோட அஜெண்டா தமிழ் பற்றுள்ள அப்புறம் பிரித்து வச்சுக்கோங்கிற அது மட்டும்தான் உன்னோட இது, வேற எதுவுமே நீ கிடையாது. அப்போ நீ தமிழன்னா எடப்பாடி தமிழன் தானே, முதலமைச்சர் இருந்தாரா, நீ ஆதரவு கொடுத்தியா? கொடுக்கல. ஓபிஎஸ் தமிழன் தானே, முதலமைச்சர் இருந்தாரல, நீ ஆதரவு கொடுத்தியா? கொடுக்கல. அப்பவும் நீ திட்டு தான் செஞ்ச. இப்போ விஜய் அந்த ஆள் வர, ஆமாம் அரசியல் வர, இப்போ விஜய் எதுக்க? அப்போ நீ தமிழர்களை பூரா நீ எதுக்க? இப்படிதான் உனக்கு நீ என்ன கான்செப்டில் நீ பண்ணுத?
யாரு நீ? ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு குணங்க. இப்படிதான் ஈவேரா படத்தை வச்சு பெருமாள் என் தாத்தா வந்து இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஈவேரா படத்தை வச்சு ஈவேரா பேரான்னு சொல்லி அந்த ஆளை வச்சு ரொம்ப நாளாக கதையை ஓட்டி அப்படியே சினிமாக்குள்ள வந்தாச்சு. இப்படிதான் உங்களுக்கு அப்போ தான் பண்டுகிட்டு கொடுப்பாங்க. இப்படிதான் உங்களுக்கு இப்படி வர்றது. முருகப்பெருமானெல்லாம் மானாங்கட்ட கிளிக்குது. அப்போ முருகன் எங்கள் அப்பன் எங்கள் தமிழ் குடி வேலன் அப்படின்ட்டு இவரோட அடையாளம் தமிழருடைய அடையாளம் இருக்கும்போது அதை பூரா அழிக்கிறது தான் சீமான். தமிழ் முருகனுக்கு ஒரு படம் வரைதான் அந்த ஆள். புரியுதா உங்களுக்கு? முருகனுக்கு ஒரு படம் வரைஞ்சி ஆண்டாண்டு காலமாக முருகப்பெருமான் இப்படி தாண்டா. ஆமாம், அவன் அந்தங்கிறங்க உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வெசச்செடி சீமான். தென் மாவட்டம் முழுவதும் சாதி பிரச்சனையை தூண்டி விட்டது வந்து சீமான் தான். இன்றைக்கி இந்த இணக்கமாக இருக்கக்கூடிய சமூகங்களுக்கிடையே வரலாறை தப்பாக சொல்லி இழுத்து பிடிச்சி விட்டது சீமான். வார்த்தையில் எல்லா வார்த்தையிலுமே பொய் இருக்கும். ஒன்று கூட உண்மை கிடையாதுங்க. ஒன்று கூட உண்மை கிடையாது. தமிழன் சொல்லி என்னத்தை ஒன்று பாட்டினாவோ கர்நாடகரை அடிக்கிறான், அங்கே தமிழன் அடிக்கிறான். எனக்கும் கோவம் வரதான் செய்யுது. என்னோட இயக்கம் போராட்டி தான் இருக்குது. முல்லை பெரியார் போராட்டம் நாங்கள் நடத்தியிருக்கோம். முல்லை பெரியாரில் வந்து தமிழனை அடித்து விரட்டும் போது நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம். நாங்கள் எதை பண்ணலை, எங்களுக்கும் கோவம் வரதான் செய்யுது. நீ உனக்கு நல்லா பேச தெரியுது, நீ எழுத்து கூட்டி பேசுதப்பா, இலக்கணமாக பேசுத, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒன்றையெல்லாம் நம்பிடுதான் இவன் தமிழ். அப்படி வீட்டிலேருந்து ட்ரைனிங் ஆகி வராமல் பார்த்துக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு ட்ரைனிங் ஆகி வந்து அப்படி நரம்பு புட்டிக்க அப்படி பேசும்போது ஃபுல்லாக வீடியோ பின்னாடிலாம் இவனாட்டு, அதாவது இப்படின்னா திட்டம் போடுறவன் தான் கேமரா பின்னாடிலாம் வச்சு பேசுவான். திட்டம் போட்டு இப்படி ஊரை ஏமாத்திருக்கோம். இல்லை, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து வீடு கட்டு தான் வாசல் கட்டுதாம்னா 4 பேர் வந்த உடனே நேராக வீட்டுக்கு வந்து என்ன நல்லா இருக்குல்ல ஐயா தண்ணி வேணும் அது ஒன்று கேட்க மாதிரி இருக்கணும். வீடுன்னா அப்படி தான் இருக்கணும். இப்படி தான் உங்களுக்கு வீட்டு வாசலில் வந்து நின்று நீங்கள் வந்தீங்களே, வீட்டு வாசலில் ஆளுக்கு வந்துச்சு என்ன வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்தீங்களா? நம்ம வீட்டுக்கு மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க வீட்டுக்கு போங்க, அங்கே பூரா அங்கே கயிறை வச்சு தான் திறக்கும், இல்லை கண்ணை காட்டினா தான் கதவு திறக்கும். களவாணி போய் திருட்டு போய் முள்ளம் போய் இருந்தால் இப்படி வீடு கட்டுவான். நீங்கள் நல்லா யோசிங்க. அப்போ இவனுக்கு ஃபுல்லாமே மோசமான, இவனுக்கு வந்து சம்பாத்தியம் பண்ணணும், சம்பாதிக்கணும். அவன் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும், நல்லபடியாக இது பண்ணணும். நாட்டு நாய் எல்லோரும் வழங்கம்மா. நாட்டு நாய் வந்துட்டு அவங்க பூரா வச்சுக்க பூரா ஜெர்மன் ஷெப்பர்டு அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் இது பண்ணுவோம். இப்படி உங்களுக்கு தமிழை மாதிரியே நீ இருக்கணும்னா நீ கோமனை கட்டிட்டு போ. யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் நம்மளை பண்ண சொல்லுவான். நம்மளை கோமனம் கட்டுங்க, நீ ஆடு மேய் மாடு மேயின்னு நம்மளை சொல்லுவான். அந்த ஆளு பிள்ளைகளோ அந்த ஆளும் மேய்க்க மாட்டான்.